செய்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். எப்படிப்பட்ட நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சொல்லி. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே கழிப்பை தேவன் நமக்கு ஏற்படுத்துவார். நம்முடைய துக்க நாட்களை எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். கர்த்தர் நமக்கு நல்லவனாக இருக்கிறார், நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நன்றி நினைத்த உள்ளத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காட்டி இரவானால் காட்டி, இரவெல்லாம் காட்டி இரவானால் காட்டி, பரவாத என்னை தரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் பாடலாமா? பரவாத என்னை தரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றியடி, கோடி கோடி நன்றியடி, கோடி கோடி நன்றியடி, கோடி கோடி நன்றியடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கலாம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நபரையும் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்களை ஒவ்வொருவரையும் அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்புகிறார், அவருடைய சமாதானத்தினால் நிரப்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அந்த விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். வல்லமையாய் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தந்த ஜீவன், அவர் நமக்கு தந்த சுகத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கரங்களை அசைத்து பாடலாமா?
இந்த வேலையிலே சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் அளிக்கிற நன்மையால் நம்மை திருப்தி ஆக்கி இருக்கிறார். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும், ஆச்சரியமாய் இருக்கும். அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்து கொள்வோம், அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த